எங்கேருந்து வரீங்க? நான் திருச்சி. ஓகே. இப்போ வந்து போலீஸ் செலெக்ஷன் நடந்துட்டு எஸ் இருக்கு. மேம். இந்த வேலை உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்? என்னோட ஆசை, எங்கள் அம்மாவோட ஆசை, என் குடும்பத்தில் எல்லாருக்குமே இதுதான் ஆசை. நான் இந்த ஃபீல்டில் போகணும்னு ஆசை. அதனால் அவங்களுக்காக வரேன். ப்ளஸ் என்னோட ஆசையும் இதுதான். ஸோ என்னோடய ட்ரீம் நிறைவேற்றுக்காக போன வருஷம் நான் ட்ரை பண்ணேன். பட் போன வருஷம் என்னால் முடியல. ஸோ இந்த வருஷம் முடியும் நம்பிக்கையோடு வந்திருக்கேன். முடிச்சு காட்டணும். இந்த ஃபீல்டே பொதுமக்களுக்கு சேவை பண்ணுறது தானே. சொல்லப்போனால் ஒரு பொண்ணுங்களுக்கு இந்த ஃபீல்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த யூனிஃபார்ம் போட்டாலே நம்மளை அறியாமலே ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் வந்து மிட் நைட்டில் கூட நம்ம வெளியே போகிற அளவுக்கு ஒரு பவரை கொடுக்கும். அந்த தைரியம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்குமே வரணும். ஏன்னா இந்த யூனிஃபார்ம் தான் ஒரு இப்படி நம்ம தூரத்துலேருந்து பார்த்தாலுமே ஐயோ யூனிஃபார்மா எட்ரா ஓட்டுன்னு சொல்லிட்டு பசங்க முதற்கொண்டு விடுவாங்க. ஒரு பொண்ணுங்களுக்கு சேஃபே இந்த யூனிஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பொண்ணுங்களுமே இந்த ஃபீல்டில் வரணும் தான் நான் ஆசைப்பட்றேன். திவ்யா, எங்கேருந்து வரீங்க? திருவள்ளூர். ஒரு ஃபினான்ஷியலாகவும் ஓகே, ஒரு நமக்கு செல்ஃப் சப்போர்ட்டுக்காகவும் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 3 வயசு ஆகுது. இப்போ வந்து பெண்களுக்கு வந்து இந்த வேலை எவ்வளோ முக்கியம்? பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நிறைய பெண்கள் இப்போலாம் வேலைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாதிரியான நாட்களுக்கு என்ன சொல்லுது? கண்டிப்பாக வரணும், ட்ரை பண்ணணும். ஒரு ட்ரை கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்க எப்படி இருக்காங்கன்றத விட வந்து ஒரு ட்ரை பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்க போல்டாக இருக்கிறதுக்கு, சொசைட்டியை பார்த்து பயப்படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நிறைய தெரிஞ்சுக்கலாம், போல்டாக இருக்கலாம். இல்லை இப்போது வீட்லேயும் சரி, ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை. ஸோ 2-3 ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த சான்ஸ் வந்து ஃபிசிக்கல் வரைக்கும் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் போகணுன்னு ஆசை. ஃபேஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணால் தான் நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அண்ட் சொசைட்டிக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்ற ஒரு இதுவில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இந்த மாதிரி லேடிஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஆல்ரெடி இருப்பாங்களா, அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் பரவாயில்ல, இப்படியும் இருக்காங்க, செய்கிறாங்க, டே ஃபுல்லாக நின்று செய்கிறாங்க. நம்மளும் இப்படி போனால் நம்மளும் கண்டிப்பாக செய்யணும். நமக்கு கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக்காமல் அதை செய்யணும், பண்ணணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.